இன்றைக்கி நைட்டு வேட்டையில் பெருசாக எதுவும் கிடைக்கல. ஒரே ஒரு விரா மீன் தான் கிடைச்சிது. ஏன் அப்படின்னா தண்ணி அதிகமாக போயிடுச்சு இன்றைக்கி. அதனால் பெரிய ஏமாற்றங்களோட திரும்பி சோகமாக வந்த ஒரு விரால் மாட்டிக்கிச்சு. அதை தான் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். வாங்க. பாருங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். அருமையான முறையில் கட் பண்ணி மசாலா தடவி வச்சுருக்கேன். மீன் எடுத்து எல்லாமே சாம்பலாம் தடவி பக்காவாக இருக்குது. சின்ன விரால் தான் ரொம்ப பண்ணிடலாம். எனக்கு தண்ணி அதிகமாக அதனால் கேட்டால் அதுதான் ஒரே வாட்டி தான் பற்ற வச்சான். தப்பு விட்டுருக்கு. இன்னொன்று இது தெரியலாம். நீங்கள் இன்னும் சின்னதாக ஒரு நேற்று முடியும் எல்லாம் வைப்பேன். இந்த அளவுக்கு இதுக்காக தெரிஞ்சிச்சு. என்ன அது நம்ம சாதாரண வழியில் தேக்கு மரத்தில் எந்த பொருள் செஞ்சாலும் தரங்காட்டும். அடுத்து வச்சாலும் தரங்காயும் தரமாக இருக்கும். எவ்வளோ மழையாக இருக்கான்னு சொல்லி அடுத்து தரமாக இருக்கும். தேக்கு மரம் சேராக இருக்குங்களா தண்ணியில் நினச்சிட்டு மறுபடியும் நம்ம எடுத்தாவே இருக்கும். அது அவ்வளோ பவர்ஃபுல். ஓகே தான் பண்ணுறோம். ஓகே ரெடி ஆகிடுச்சு. வச்சு முடிச்சா எப்படி பாருங்க வேறா சரியாக உள்ள நெருப்பு அது என்ன வரைக்கும் அது எடுத்துட்டு எல்லாரும் உண்டு இல்லை. இரவு 12 மணி. தேக்கு மர செரா மேலே வேகுது விரா பாருங்க. அருமையாக இருக்கும். இறக்கி போட்டு பார்க்கலாம். இது சரியாகவே இல்லை. இது சரியாகவே இல்லை. இன்னும் தனியாக இறக்கி போட முடியும். அது சைடில் எண்ணெய் எடுத்து ஓகே. இந்த சைடு நல்லா இருந்துச்சு. கல் வரைக்கும் நெருப்பு கடார்னு ரொம்ப பவர்ஃபுல்லாகிட்டு செராவுக்கு கோவம் வந்துட்டு செராவை வேக வைக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு சிறு துளி தெருவில் தான் கிடக்கு. ஆனால் சரியாக எரியுது. தேக்கு மரம் சொல்லி பவர்ஃபுல்லாக ஒரு நிமிஷம் இருந்தாலும் சரி அது வெளியே உட்காந்து சரி இதோட படம் பார்ப்பேன். அதை கூட கொடுக்கலாம். ஒரு சில வேலை கிளம்பி எது வேலைக்கல கடிச்சு ஒரு கை நல்லா இருந்துட்டு விரா மீன் காலை நேரத்தில் பகல் நேரத்தில் தூண்டி போட்டு குடிக்கிறது, நைட் நேரத்தில் வெட்டுறது. இதில் என்னென்னலாம் சேர்த்துருக்கீங்க? இதில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள், மிளகு, ஜீரகம், உப்பு, கல் உப்பு, இது மூணுத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இடித்து அதில் போட்டு நல்லா இடிச்சுக்கணும். இடித்து அது மேலே தூவிக்கணும். மஞ்சத்தூள், காரத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி லைட்டாக
சால்ட் மட்டும் செக் பண்ணிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, செய்கிற கைக்கு இலங்கு தான் போகணும். அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கும். இலங்கு சைஸுக்கு தங்கத்தில் செயின் போடணும்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க, நல்லா கருகருன்னு செமையாக வந்துட்டு. அவ்வளோதான் தம்பி, தம்பி தகராசு, அவ்வளோதான் எல்லாருக்கும் நடக்குறதா. அவ்வளோதான். பாருங்கள் எப்படி இன்னும் அந்த சின்னோண்டி ஒரு 4-5 வரகு தான் வச்சோம். பாருங்கள் சின்னதாக இருக்க தெரியும், சின்ன சின்ன வரகு தான். அதுவே இது ஃபுல்லாக 7 பீஸ் இருக்குது. 7 பீஸுமே செமையாக வைங்க, செமையாக எரிஞ்சு முடிஞ்சிச்சு. இப்போ தட்டில் எடுத்து போடலாம். அருமையான விராமீன் வறுவல் ரெடி. இன்னைக்கு ஒரு பொடி. விராமீன் செம டேஸ்ட்டாக இருக்குது.